இது சட்டமன்ற தேர்தல், இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றுகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற பொது தேர்தல். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. திமுக கூட்டணி அடிமை கூட்டணி. உண்மைதானே? ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறாரு, எங்க கூட்டணி 10 ஆண்டு காலம் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னா 10 ஆண்டு காலம் திமுகவுக்கு அடிமையா இருக்குது அந்த கட்சி. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு எங்க கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் ஒரே கொள்கையுடைய கட்சியா. அப்படியா இருக்குது? இன்னைக்கு திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கைங்களா? ஆக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகத்தை இன்றைக்கு முதலமைச்சர் அரங்கேற்றிருக்கிறார். அப்படின்னா பாண்டிச்சேரியில ஒன்னாவா நிக்கிறீங்க? கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போட்டியிடுதுல. ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் கொள்கை வேறுபாடு உள்ள கட்சி திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முறை ஏமாந்து விட்டார்கள். 2021 ஒரு முறை ஏமாந்து விட்டார்கள். தமிழ்நாடு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், சிந்தித்து செயல்படக்கூடிய மக்கள், எது சரி எது தவறு என்று தீர்க்கமாக முடிவு செய்யக்கூடிய மக்கள் தமிழ்நாடு மக்கள். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்று முடிவு பண்ணி விட்டார்கள். ஸ்டாலின் 2 நாள் தூக்க போச்சு. ஸ்டாலினுக்கு தூங்க முடியல, பதறாரு, கொதிக்கிறாரு நம்ம மேல. அது காரணம் என்ன? ராசா அவரு ஒரு ஆடியோல ஒரு செய்தி வெளியிட்டார். அந்த செய்தி பார்த்தது அதிர்ந்து போயிட்டாரு ஸ்டாலின். அதுல ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த ஆடியோல வந்த செய்தியை தான் நான் சொல்றேன். நாங்க ஒன்னும் புது செய்தி சொல்லல. ராஜா சொன்ன செய்திய நாம சொல்றோம். இது ஆடியோவில் வைரலா பரவி பரபரப்பா பேசப்படுகின்ற இந்த கருத்து. அதுல என்ன சொல்றாங்கன்னா, திரு ஸ்டாலின் திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லா இருக்கும்போது வீட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார் என்று சொல்றார். எதுல? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அறிவிப்பு 22வது அறிவிப்பு. அந்த 22வது அறிவிப்புல நீங்க எங்க அம்மா இருந்ததை பற்றி குறிப்பிட்டிருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஒரு அறிக்கை வெளியிட்டீங்க. அறிவிப்பு 22. முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்களின் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு தவறு இழைத்தவர் எவராயினும் அவர் உரிய சட்ட நடவடிக்கை உள்ளாக்கப்படுவார். யார் சொன்னது? ஸ்டாலின். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு ராசா அவர் ஆடியோவில் சொன்ன கருத்து அதை விசாரிக்கப்பட்டு அது உண்மை இருந்தால் அதற்கு யாரெல்லாம் பொறுப்பாளர்களோ அவர் மீது யாராக இருந்தாலும் சட்ட ரீதியாக அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி எப்படி எங்க அம்மா விமர்சனம் செஞ்ச அதே பாணிதான்
உப்ப தின்றவங்க. ஆக உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? விடமாட்டோம். ஸ்டாலின் அவர்களே, முழு விசாரணை மேற்கொள்ளப்படும். எங்க மேல எரிஞ்சு விழுது என்ன பிரயோஜனம்? உங்களுடைய மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா அவர் வெளியிட்ட ஆடியோ, அவரை கண்டிக்க முடியல, பயம். கண்டிச்சா இன்னும் பல உண்மைகள் வெளியே வந்துடும், இன்னும் பல ஆடியோ வெளியே வந்துடும். ஸ்டாலினுக்கு வேட்டு வச்சு வேற ஆப்பு வச்சிருவார், வேற வழி இல்ல. அதனால அவரை எதிர்த்து பேச முடியல. அவர் யாரு? திமுக கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா. அவர் சொன்ன, அவர் குறிப்பிட்ட அந்த கருத்து ஆடியோவில் வந்து அதில் தான் நாங்கள் சொல்றோம் வழியா, நாங்கள் ஒன்றும் சொல்லல. இன்னொன்னு சொல்றாரு. அண்மையில் இன்றைக்கு நாகர்கோயிலில் ஒரு கூட்டத்தில் பேசுறார். ஏதோ நான் முதலமைச்சர் திண்ணையில் படுத்து கிடந்தனா கண்டுபிடிச்சிட்டார் இவர். திரு ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் பேசுவது நான் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் என்கிறார். முத்துவேல் கருணாநிதி திருட்டு ரயில் வந்தார். எங்களுக்கு சொல்ல தெரியாதா? நான் வடக்க வேணும். ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க, ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறீங்க, பொறுப்போட பேச வேணும். பொறுப்பு தவறி பேசினா எங்க தொண்டம் கூட பொறுத்து கொள்ள முடியாது. ஸ்டாலின் அவர்களே, திருட்டு ரயில் ஏறி வந்தவர்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு யதார்த்தம்னா, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உழைத்து உழைப்பால் வந்தவனுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? வாயு நாக்கு இருக்குன்னா எது வேணாலும் பேசிடலாமா? ஏன் எங்களுக்கு பேச தெரியாதா? எங்களுக்கு நாக்கு இல்லையா? ஸ்டாலின் அவர்களே, நாவடக்கம் தேவை. உங்களை உங்க கட்சி துணை பொதுச்சா திரு ராசாவை தட்டி கேட்க தெம்பு திராணி இல்லாத ஒரு முதலமைச்சர். ஆக ஒரு முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் ஒரு அப்பாவையே வீட்டில் சிறையில் அடைச்சிருக்கிறா, நாட்டு மக்களுக்கு என்ன கதி? சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி அவர்கள் தான் இருக்கின்ற வரை அவருக்கு திமுக தலைவராக்கல, அவ்வளவு நம்பிக்கை உரியவர். திரு ஸ்டாலின் செயல் தலைவராக தான் ஆக்கினார், உடல்நிலை சரியில்லாத போது கூட. அப்படிப்பட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லை. இன்றைக்கு இன்னைக்கு தூத்துக்குடி போனார் ஸ்டாலின், பதநீர் குடிச்சிட்டு இருந்தார். அப்போ இதுல என்ன சக்கரை போட்டுக்குதான்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட மங்குனி எங்களை பத்தி பேசலாமா? அப்புறம் நம்ம விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் இந்த ஒரு 9 மாசத்துக்கு முன்பு கடும் மழையால் விவசாய பயிர்கள் தண்ணீரில் முழுகி அதெல்லாம் அழுகி போச்சு பயிர். அந்த பயிரை போய் நேரில் பார்க்க வக்கில்லாத முதலமைச்சர் ஒரு ட்ரேவில், தலைமைச் செயலகத்தில் ஒரு ட்ரேவில் அந்த பயிரெல்லாம் பிடுங்கி போட்டு அதை பார்க்கிறார். அந்த பயிர் என்னன்னு தெரியாத ஒரு மங்கடி முதலமைச்சர் தான் இந்த முதலமைச்சர். அவருக்கு நெற்பயிர் தெரியுமா? என்ன பயிர்னு வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சர் எங்களை பார்த்து மங்கடி சொல்லிக்கிட்ட மங்கடி முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். அது மட்டுமல்ல, எங்களுடைய நமக்கு நாமே திட்டம்னு அறிவிச்சு ஊரூரா போனார். சேலத்துக்கு வந்தார். தலைவாசல்ல ஒரு கரும்பு தோட்டத்தில் காங்கிரட் ரோடு போட்டு அதில் போய் கரும்பு பயிரை பார்வையிட்ட முதலமைச்சர் மங்கடி முதலமைச்சர். ஸ்டாலின் அவர்களே, ஒரு வார்த்தை எங்களை பேசினா திருப்பி 10 வார்த்தை நீங்க கேட்க வேண்டிய நிலையில் ஏற்படும். இன்றைய தினம் அது மட்டும் இல்ல, இன்றைக்கு பாருங்க திரு அழகரியா பேசியிருக்க. அவ அண்ணன் இங்கிலீஷ் பத்திரிகையில் தெளிவா வந்திருக்குது. அப்ப என்ன, மை ஃபாதர் இஸ் பீயிங் ஹெல்ட் எ பிரிசனர் கொடுத்திருக்கார். அப்பவே சிறையில் சொல்லிட்டார்.
அப்ப எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். இன்றைக்கு இந்த நாட்டிற்கு முதன்மையான அரசாங்கமா திமுக அரசாங்கம். எதுல? கமிஷன் வாங்குவதில் முதன்மையான அரசாங்கம், கொள்ளையடிப்பதில் முதன்மையான அரசாங்கம், பாலியல் சீண்டல் நடைபெறுவது அதிலே முதன்மை. இப்படி எல்லாவற்றிலும் முதன்மை முதன்மை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் நாட்டில் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. ஏன் கொண்டாந்துருக்காரா? விழுப்புரத்தில் இன்றைக்கு திரு கருணாநிதி அப்பவே பாடத்தை எடுத்திருக்கிறார். திரு ஸ்டாலினுக்கு பாடம் சொல்லிட்டு போயிருக்கார். திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராத, எதுல கமிஷன் வருதோ அதை செய்ய சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அவர் அப்பா இருக்கும் போதே சர்க்காரிய கமிஷன் வீராணம் ஊழல் உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய பெரிய பைப்பு, அதுதான் சாட்சி வீராண ஊழலுக்கு. சர்க்கரை பேர ஊழல், அரிசி பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், சேது சமுத்திர ஊழல், இந்த சென்னையில் டாய்லெட் பராமரிக்கிறாங்க அதுல கூட கேவலம், அதுல கூட ஊழல், டூஜி ஸ்பெக்டர் ஊழல், டாஸ்மாக் 10 ரூபாயில் ஊழல், பல மாநகராட்சியில் பங்கு பிரிப்பதில் ஊழல், சொத்து வரி முறைகேடு ரசீதில் ஊழல். இப்படி ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணா இருப்பது திமுக. இந்தியாவில் பல அரசாங்கம் இருக்குது. திரு கருணாநிதி தமிழகத்தை ஆண்ட போது ஊழலுக்கு கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? அது மட்டுமல்ல, இன்றைக்கு சர்க்காரிய கமிஷன்ல அந்த அறிக்கையில் அரசு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணிச்சு திமுக அரசாங்கம். அதுல சர்க்கரை பேர ஊழல் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. சர்க்கரையை எறும்பு தின்று விட்டது. சர்க்கரையா அந்த சர்க்கரை சாக்க கரையான் அரிச்சு விட்டது. எவ்வளவு விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். இப்படி இவ்வளவு மோசமாக இருக்கின்ற கட்சி எங்களை விமர்சனம் செய்வதற்கு தகுதி இருக்குதா? அப்புறம் இங்க ஒரு அமைச்சர் இருந்தார், பொன்முடியின. அவர் முடி மூல தங்கமா இருக்க மாட்டேங்குது. அவர் இப்போ விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. என்ன விடுதலை பண்ணியிருக்காங்க? அரசு பிரசாட்சி. இன்றைக்கு கலெக்டர் இருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் சாட்சி மாற்றி சொன்னதுனால முழுமையான ஆதாரம் அரசு சமர்ப்பிக்காத காரணத்தினால இந்த வழக்கு தள்ளுபடின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒளி, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒழிய இந்த வழக்கு மீண்டும் அதிமுக ஆட்சியோட முறையாக ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படும். இதில் தவறு இழைத்த அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் பேசுறார். இன்றைக்கு கட்டணம் இல்லாத பேர் இந்த மகளிர் கொடுத்தனும். இங்க இருக்கிற அமைச்சர் என்ன சொன்னாரு? ஓசியில பஸ். என்ன அவர் அப்படியே முகத்தை சுழிச்சு ஓசியில நீங்க பஸ்ல பயணம் செய்யறாங்க. எனவே அப்ப மட்டும் சொத்தா? அரசாங்க சொத்தையா நீ என்ன கொடுக்குற? இப்ப நாங்க கூட அறிவிக்க போறோம், இன்னைக்கு பெண்கள் மாதிரி ஆண்களுக்கும் இனிமேல் நகர பேருந்துல கட்டணம் பயணம் செய்யலாம். அதுபோல மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் பருகி இறந்துட்டாங்க. எதுக்கோ இறப்பு ஏற்படுது, அதுக்கெல்லாம் நிவாரணம் கிடையாது. இந்த கள்ளச்சாவுக்கு 10 லட்சம் ரூபா இன்னைக்கு உதவி கொடுத்தாங்க இந்த அரசாங்கம். இப்படி கேடுகிட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் விடுதலை பத்தி பேசிட்டே இருப்பார் வைகோ. அவரு பாவம், பரிதாபமா இருக்குது. ஒரு கட்சி வச்சுக்கிட்டு எதுக்காக கட்சி தூக்கினாரு? திமுக எதிர்த்து கட்சி தூக்கினார். அந்த கட்சியில போய் திமுக சின்னத்தில் நிற்கிறார். அப்ப எதுக்கு கட்சி தனியா தேவை? இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் தாயார் மருத்துவ சிகிச்சைக்காக சென்னைக்கு வர்றாங்க. அப்ப திரு கருணாநிதி அவர்களை காங்கிரஸை திருப்திப்படுத்துறதுக்கு அவர் விமானத்திலிருந்து இறங்காம திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்பொழுது வைகோ பேட்டி கொடுக்கிறாரு.
கலைஞர் கருணாநிதியின் இந்த இன்ன துரோகம் வரலாற்றில் என்றுமே மன்னிக்க முடியாது. நெஞ்சம் கொதிக்கிறது, கண்ணீர் உறைந்து விட்டது அப்படின்னு வசனம் பேசுறார். இப்ப யாரோட கூட்டு? திமுக கூட்டு. அப்போ திமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த ஒரு நிர்வாகி போய் திமுகவோட கூட்டணி பேசி அந்த கூட்டணி உடன்பட்டு ஏற்பட்டு வெளியில் இருப்பது பேசுறாரு. அவர் சிரித்து கொண்டே அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு, என்ன அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார். அப்படி அந்த கூட்டணி நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக கூட்டணி அப்படியா இருந்தது? எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி என்பதற்கு உதாரணம், எங்க கூட்டணி தலைவர்கள் அண்ணா திமுக தலைமை கட்சி அலுவலகத்தை சந்தித்தோம். பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, எங்களுடைய கட்சியெல்லாம் தலைமை அலுவலகத்துக்கு வந்தாங்க, பேசணும். யார் யாருக்கு எத்தனை தொகுதி என்று இன்றைக்கு பேசி முடிவு செஞ்சு 2 மணி நேரத்தில் அண்ணா திமுக தலைமை அலுவலகத்தில் அறிவிக்கப்பட்டோம். திமுகவும் காங்கிரஸும் 20 நாள் பேச்சுவார்த்தை நடத்தது. 20 நாட்கள் இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் சீட்டு பிரிப்பதில் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு காலகட்டத்தில் திமுகவில் இருந்து காங்கிரஸ் வெளியேறுகின்ற நிலை வரும் போல பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி. அப்போ காங்கிரஸ்காரன் திமுக பேசினா, திமுக காரன் காங்கிரஸ் பேசினா, அந்த கூட்டணி உண்மையா மனப்பூர்வமா அமைந்த கூட்டணி அல்ல. அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தில் திமுகவை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தது. மக்களுடைய பிரச்சனை சட்டமன்றத்தில் பேசுறதே கிடையாது. அண்ணா திமுக தான் பிரதான எதிர்கட்சி. மக்களுடைய பிரச்சனை அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அப்ப கூட சொன்னோம், நீங்க எதிர்கட்சியா இருக்கிறீங்க, மக்களுடைய பிரச்சனையே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தா தான் உங்க கட்சி மதிப்பாங்க. பல முறை சொன்ன கேட்கல. இப்ப நிலைமை என்ன? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2022 கொடுக்கப்பட்ட இடத்தை விட ஒரு இடம் குறைவு. விடுதலை சிறுத்தைக்கு கேட்ட இடம் கிடைக்கல. ஆக திமுகவை தாக்கி பிடித்ததற்கு பரிசு ஒரு சீட்டு குறைவு. இங்க ஒரு கட்சி இருந்தது, வெண்டிலேட்டர் ஒரு கட்சி இருந்தது, அது உயிர் கொடுத்தது அண்ணா திமுக. உண்மைதானே? இன்னைக்கு அந்த கட்சி அங்க போய் இணைஞ்சு தேவையான இடத்தை எடுத்துக்கிட்டது. அது அந்த கட்சியுடைய உட்கட்சி வர நாங்கள் தலையிடல. ஆனா சிந்திச்சு பாருங்க, அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் சிறப்பான கூட்டணி அமைச்சோம். முதனைக்கு கூட்டணி அமைச்சோம், 2வது அன்னைக்கு தேர்தல் அறிவிப்பு, 3வது அன்னைக்கு 3வது நாள் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு, அதுக்கு அடுத்த நாள் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு, 3வது வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு. நம்ம கூட்டணி கட்சியெல்லாம் வேட்பாளர் பட்டியல அறிவிச்சாச்சு. இது அண்ணா திமுக கூட்டணியுடைய வலிமையை காட்டுது. திமுக அப்படியா இருக்குது? முரண்பட்ட கூட்டணி. இந்த தேர்தலில் அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைய தினம் திருமாவளவன் ஒரு செய்தி வெளியில வரும்போது தொலைக்காட்சியில் வந்த செய்தி என்கிட்ட குறிப்பிட்டாங்க. அவர் ஒரு தொகுதியில் போட்டியிடுதான் இருந்தது. திமுக அழுத்தத்தின் காரணமா அந்த தொகுதியிலிருந்து பின்வாங்கிட்டார். ஏங்க, அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கூட சுயமா முடிவெடுக்க முடியல, சுதந்திரமா முடிவெடுக்க முடியல. அவர்கள் போட்டியிட சொன்னா போட்டியிட முடியும், போட்டியிட வேண்டாம்னா போட்டியிட மாட்டாங்க. அப்படி அடிமையாக இருக்கின்ற கட்சிகள் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி இருக்கின்றது. அதற்கு அந்த கூட்டணி எல்லாம் வெந்து புழுகிட்டு, அது இந்த தேர்தலில் தெரியும். அதோட இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் நிறைந்த மாநிலம். இன்றைக்கு கஞ்சா கிடைக்காத இடம் இருக்குதா? கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து தெரு பூரா கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குதுல்ல?
பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, பொதுமக்கள் அதிகமாக நடமாட பகுதியில இன்றைக்கு அற்புதமாக கஞ்சா விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த இந்த கஞ்சா அமோக விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தோம், இதை தடுத்து நிறுத்துன்னு சொன்னோம், நிறுத்தவே இல்லை கடைசி வரைக்கும். இன்றைக்கு என்ன நிலைமை? மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு குற்ற செயல் தமிழகத்தில் அதிகரித்திருக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் என்ன செய்தென்றே தெரியாமல் இன்றைக்கு ரோட்ல போறவன்லாம் வெட்டுறான், அடிக்கிறான். இந்த விழுப்புரத்தில் கூட கஞ்சா போதை ஆசாமிகள், இளைஞர்கள் இந்த நிலைக்கு ஏற்பட்டு ஒருத்தரை கொலை செய்யறாங்க. செஞ்சாங்கல்ல, ரோட்ல போறவர்கள் வெட்டினாங்களா, அடிச்சாங்கல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஒரு டிஜிபி இருந்தார், அவர் பரவாயில்ல, நாங்க கொடுக்கிற கோரிக்கையின் அடிப்படையில் தொலைக்காட்சி பேட்டி கொடுக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசுறோம், டிஜிபி கஞ்சாவை நாங்க ஒழிக்கிறோம், அதுக்காக 2.0 அப்படின்னு ஒன்று போட்டார். பிறகு 3.0 போட்டார், பிறகு 4.0 போட்டார், கடைசியில் ஓ போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். நான் கூட நினைச்சோம், பரவாயில்ல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல, முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், இவருக்கு அந்த திறமை இல்ல, டிஜிபியாவது முன் வந்து நடவடிக்கை எடுப்பார்னு பார்த்தோம். கடைசியில் ஓ போட்டதான் மிச்சம். இன்றைய தினம் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை, 2 வயசு சிறுமி கூட விட்டு வைக்கல, காம கொடூரர்கள். கிருஷ்ணகிரியில் 2 வயசு குழந்தைய பாலியல் சீண்டல் ஏற்படுத்தி கொலை செஞ்சிருக்கிறாங்க. அதோட ஒரு வாரத்துக்கு முந்தி விளாத்தி குளத்தில் ஒரு மாணவி காணாம போய்விட்டார் என்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்த தகப்பனார் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கிறாங்க, புகார் எடுக்கல. அடுத்த நாள் காலையில் போய் புகார் கொடுக்கிறாங்க, புகார் எடுக்கல. மாலையில் சடலமா அந்த மாணவி பெற்றோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு பிறகு காவல்துறை பதிவு செய்து. இது வெட்கக்கேடு இல்லைங்க. இன்னைக்கு இந்த ஆட்சியில் சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லை, கேவலமான ஆட்சி. இன்னைக்கு கூட பத்திரிகையில் பார்த்தேன், 83 வயசு பாட்டிமா ஒரு இளைஞர் பாலியல் சீண்டல் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதனால எது காட்டுது? இதெல்லாம் கஞ்சா போதை ஆசாமையால் நடவடிக்கை குற்ற செயல்கள். அண்ணா திமுக ஆட்சிக்கு 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா அறவே ஒழிக்கப்படும். அதோட இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, அதுல பல முறைகேடுகள் நடைபெற்றதா அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்குது. குடிநீர் வழங்கல் துறை பணி நியமன ஆணை லஞ்சம் வாங்கி அதுல முறைகேடு நடைபெற்றதா அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்குது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறையில முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிற சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்புறாங்க. இதை விசாரிக்க வேண்டும், இதற்கு எஃப்ஐஆர் போட வேண்டும். கடைசி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. நம்ம நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட அறிக்கை சரியானதுதான், ஆதாரம் இருக்குது, நீங்க எஃப்ஐஆர் போடணும் சம்பந்தப்பட்டவர் மீது சொல்லி கூட இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல. அண்ணா திமுக ஆட்சிக்கு இருந்த உடனே இந்த துறையில யாரெல்லாம் தவறு செய்யார்களோ சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி திராவிட முன்னேற்ற கழக அமைச்சராக இருக்கார் பல்வேல் தியாகராஜன், அவர் நிதி அமைச்சராக இருந்தார். அப்போ இதே மாதிரி இந்த ஆசா மாதிரி ஒரு ஆடியோ வெளியிட்டார். அதுல 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் என்ன செய்து என்று தடுமாறி கொண்டிருக்கிறதா ஒரு ஆடியோ வந்தது. 2 வருஷத்துல 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கா இந்த அரசாங்கம் தேவையா? டாஸ்மாக் ஊழல், 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாக வைக்கிறாங்களா இல்லையா? அதுல ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் வைக்கிறதுனா ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400, 5 வருஷத்துல 24,000 கோடி கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு திரு ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் நிறைய குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம் பேர், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம் பேர்,
மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் தமிழகத்தில் இருப்பதாகவும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தால் அரசு காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். நிரப்பினாரா? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஓய்வு பெற்றவர்கள் 1 லட்சம் பேர், பணி நியமனம் ஆணையவர்கள் 94,000 பேர், அதிலேயே 6,000 பேர் தொங்கிட்டு இருக்குது. எப்படி பச்சை பொய்ய மக்களிடத்தில் பேசிட்டு இருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. அரசு ஊழியர்களுக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்றப்படும் வீதியில் வந்து போராட்டம் பண்ணாங்க. கைது பண்ணதான் மிச்சம், ஒண்ணுமே செய்யல. அதோட செவிலியர் போராட்டம், கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதுவும் நிறைவேற்றல. விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. மருத்துவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. தூய்மை பணியாளர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அவர்களாம் வீதியிலே வந்து போராடக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. ஆக அத்தனை பேரும் போராட்டத்தில் குவித்து விட்டார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தகுந்த பாடத்தை இவர் வழங்குவார்கள். இன்றைக்கு ஸ்டாலின் வந்து அப்பாவுக்கு எழுதாத பணம் நடுக்கடல வைக்கிறார். யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணம் தானே. நீ பேனா வைங்க வேண்டாங்கல்ல, ஒரு எழுதாத பணம் எங்க வச்சா என்ன? ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு நினைவு மண்டபம் கட்டியிருக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில் நீங்க ஒரு எழுதாத பேனா வைங்க. ஆனா 82 கோடியில் நடுக்கடல்ல மக்களுடைய வரி பணத்தில் போய் எழுதாத பணம் வைக்கிறாங்களா? திமுக குடும்பத்துடைய ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. திமுக குடும்பத்துடைய ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. அந்த பணத்தில் எடுத்து வைங்க. யார் வேண்டாங்கிறா? அது மட்டும் இல்ல, இவரு அப்பா இப்படின்னா மகன் உதயநிதி கார் பந்தயம் நடத்துறார். இது நாட்டுக்கு தேவையா? எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் மறந்து சென்னையில் இருக்கிற மத்திய பகுதியில் கார் பந்தயம் நூற்றுக்கணக்கான கோடி செலவழிச்சு கார் பந்தயம் நடத்துறார் உதயநிதி அவர்கள். இப்படி அரசு பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுற ஆட்சி மீண்டும் வேண்டுமா? அதே போல இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அறிவிச்சாங்க. இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 4/1 தேர்தல் அறிவிப்பு கூட நிறைவேற்றல. நிறைவேற்றிருக்காங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? அது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்துறாங்களா? அதோட ரேஷன் கடையில் 1 கிலோ சக்கரை கூடுதலா போட்டாங்களா? ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. இப்ப மீண்டும் 2026 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு புதிய அறிவிப்பு வெளியிட்டார். ஏற்கனவே இருக்கின்ற அறிவிப்பை நிறைவேற்றல. ஆக இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம், வெட்கக்கெட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்க கிராமத்தில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், விவசாயி தொழிலாளி, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்று கனவு. எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே சிந்தித்தது. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்ற அடிப்படையில் 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு 3000 ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி மருத்துவக் கல்வி, பல் மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இந்த இடஒதுக்கீட்டில் கிடைத்த மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே இந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் உத்தரவு போட்டு 1 ரூபாய் செலவில்லாம அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்க செஞ்சிருக்குது. இது அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையால் செஞ்சாங்களா? அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல.
திட்டம் எது நிறைவேறல, இருண்ட ஆட்சின்னு சொல்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை சொல்லுவாரா என்று கேட்கிறார். சொல்லுறேன், கேளு திரு ஸ்டாலின் அவர்களே. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம், 6 சட்டக்கல்லூரி கொண்டு வந்தோம் எங்களுடைய ஆட்சியில். இந்த மாவட்டத்திலேயும் விழுப்புரம் மாவட்டத்திலேயும் சட்டக்கல்லூரி திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். அது மட்டுமல்ல, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். உங்களால ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டாட முடிஞ்சதா? அந்த தில்லு திராணி உங்களுக்கு இருந்ததா? 6 மாவட்டம் பிரிச்சு கொடுத்தோம். இந்த மாவட்டத்தை கூட நிர்வாகத்துக்காக ஒரு மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்தோம். சிந்திச்சு பாருங்க, அதிமுக அரசுனா மக்களுடைய அரசு. அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு இருந்தான். ஆட்சியில் அப்படியா திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கீங்களா? இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை. இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுடைய மாவட்ட மந்திரியாக அறிவிச்சவர் சி வி சண்முகம் அவருடைய வைத்த கோரிக்கை நடத்தல நானே நேரடியாக வந்து சுமார் 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் நீர் குடியாக்கும் திட்டத்தை அடிக்கல் நாட்டினேன். மக்களுக்கு குடிநீர் வழங்குகின்ற அந்த திட்டத்தை கூட நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம். நாட்டு மக்களுக்கு குடிநீர் வழங்குவது பிரதான கடமை. அந்த கடமையை கூட செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். மக்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்க முடியாத அரசாங்கம் தேவையா? கேவலமான அரசாங்கமா இல்ல? எவ்வளவு திட்டத்தை. அது மட்டும் இல்ல, இது விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், விவசாய தொழிலாளி நிறைந்த மாவட்டம், ஏழை எளிய மக்கள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் தரமான கல்வி கிடைப்பதற்காக பல்கலைக்கழகம் கொண்டாந்தோம். அம்மா பேர்ல பல்கலைக்கழகம், அதை ரத்து பண்ணிட்டீங்க. அதையும் ரத்து பண்ணிட்டீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் துணையோடு மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். ரத்து செஞ்ச கடல் நீர் குடியாக்கும் திட்டம் நிறைவேற்றப்படும். அம்மா திருநாமத்தின் பேரிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம் உங்களால் ரத்து பண்ணிருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். அந்த பல்கலைக்கழகம் திறக்கப்படும். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமத்தில் இருந்து நகர வரை நம்முடைய குழந்தைகள் அற்புதமான கல்வி கிடைக்க அதிமுக அரசு துணை இருக்கும். அதே போல அம்மா உணவகம், அதில் இல்லையா தவறு? ஏழைகள் குறைந்த விலையில் அற்புதமான உணவு கிடைக்கிற திட்டம் அம்மா உணவகம். அதில் தரத்தை குறைச்சாங்க, பணியாளர்கள் குறைச்சாங்க. இப்படி ஏழைகளுக்கு உதவுகின்ற திட்டத்தை எல்லாம் நாசமாக்கிய கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும். தரமான உணவு, ருசியான உணவு அம்மா உணவகத்தில் வழங்கப்படும். அதோட இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, நகரத்திலிருந்து கிராமம் வரை அந்த ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் அம்மா மினி கிளினிக் நாங்கள் திறந்தோம். சுமார் 2000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து நாங்கள் திறந்தோம். அந்தந்த அம்மா மினி கிளினிக்கில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர், அந்த ஏழை மக்கள் அந்த பகுதியிலேயே மருத்துவ சிகிச்சை பெற்றாங்க. இது மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. ஸ்டாலின் கண்ணு உறுத்துச்சு, அதிமுக நல்ல பேர் வந்துருமேன்னு அந்த ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வது கூட, சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்துக்க முடியாத அந்த அம்மா மினிக்கில் திட்டத்தை ரத்து பண்ணார் திரு ஸ்டாலின் அவர்களே. அந்த ஏழையுடைய கண்ணீர் உங்களை சும்மா விடாது. ஏழை வடித்த கண்ணீர் உங்களை சும்மா விடாது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். எங்கெல்லாம் நீங்க அம்மா மினி கிளினிக் மூடுனீங்களோ அங்கெல்லாம் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும். ஏழைகளுக்கு நல்ல தரமான சிகிச்சை அளிக்கப்படும். இது எங்களுடைய உத்தரவாதம். இந்த கட்சி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி. அம்மா
கண்ணை இமையாப்பதை போல காத்த கட்சி. ஆக ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வருவோம், அதை நடைமுறைப்படுத்துவோம். நீங்கள் எவ்வளவு ரத்து பண்ணாலும் நீ இந்த திமுக இந்த தேர்தலோடு இறுதி தேர்தல் திமுக என்ன செஞ்சீங்க? பூரா கொள்ளையடிச்சு தானே மிச்சம். எப்படி நாட்டு மக்கள் உங்களை மன்னிப்பாங்க? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விவசாயத்தில் எடுத்துங்க, அண்ணா திமுக ஆட்சி குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம்ல. இன்னைக்கு விவசாய பங்களிப்போடு பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரம் இருந்தது. எல்லா விவசாய பங்களிப்போடு அந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தூர்வாரப்பட்ட வண்டர்மன் விவசாயிய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துச்சு. ஒன்று ஏரி ஆழமாச்சு, ஒன்று நிலத்திற்கு இயற்கை உரமாக வந்து விளைச்சல் அதிகமாக கிடைச்சது. இது அண்ணா திமுக திட்டம். அதையும் நிறுத்திக்கிட்டீங்க. இன்னைக்கு பொதுப்படைத்துறையின் காரணமாக 14,000 ஏரியில் 8,000 ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தில் நிறைவேற்றணும். இன்றைக்கு உள்ளாட்சி துறையின் மூலமாக 26,000 குளம் குட்டை இருந்தது, அனைத்து தூர்வாரப்பட்டது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்ட நிலத்து நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவை நீர், விவசாயத்திற்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு விவசாயிகளுக்கு பார்த்து செஞ்சோம். ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தொடக்கால் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். அம்மா இருக்கும்போது ஒண்ணு, நான் முதலமைச்சர் 12,100 கோடி தள்ளுபடி செஞ்சோம். மீண்டும் அம்மா ஆட்சி, அம்மாவுடைய அரசு அமையும், விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும். அதே போல இன்றைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். அதுக்காக மாண்புமிகு அம்மா தொலைநோக்கு சிந்தனையோடு லேப்டாப் கொடுத்தாங்க, மடிக்கணினி கொடுத்தாங்க. அதை கூட திமுக அரசு ஒதுக்க முடியாத 4.5 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை தொடரல. பல முறை சட்டமன்றத்தில் சொல்லணும். அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், நடுத்தர மாணவர்கள் விஞ்ஞான கல்வி கொடுப்பதற்காக அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம். நிறுத்தாதீங்க. அண்ணா திமுக 10 ஆண்டுகள் ஆட்சியில் 52,36,000 பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம். 7,350 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். திட்டத்தை ரத்து பண்ணாங்கன்னா இப்ப அவசரமா 6 மாசத்துக்கு முந்தி இளைஞருடைய ஓட்டு தேவை என்பதற்காக இந்த மடிக்கணினியை கொண்டாந்துருக்கிறாங்க. தரமற்ற மடிக்கணினி கொடுத்திருக்கிறாங்க. 10 லட்சம் பேருக்கு சொல்லி 2 லட்சம் பேருக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி மாணவர்களை ஏமாற்றுகிற அரசு திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து, கொரோனா காலம் சிந்திச்சு பாருங்க. கொரோனா காலம் ஒரு வருடம் அரசுக்கு வருவாய் கிடையாது. அரசுக்கு ஒரு வருஷம் வருவாய் கிடையாது. டாஸ்மாக் வருமானம் இல்ல, பத்திரப்பதிவு வருமானம் இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, கலால் வரி கிடையாது. இப்படி ₹1 வரி வருமானம் இல்லாம சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு பல பேர் கேள்வி கேட்கிறான், நிறைய திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் எங்க நிதின்னு? திறமை இருக்குது, புத்தி இருக்குது, அறிவு இருக்குது. ₹1 வருமானம் இல்லாத போது சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்துட்டு இருக்குது. 2020-21 அண்ணா திமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலா வருமானம் வருது. இப்படி கூடுதலா வருமானம் வந்து கடன் வாங்க வேண்டிய நிலை என்ன? ஊழல், சரியான நிர்வாகம் இல்ல. அது மட்டும் இல்ல, பெரிய திட்டம் வந்திருக்குதா? எதுவுமே இல்ல. இப்படி ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளு கொண்டிருக்கின்ற காலத்தினால கடன் சுமை அதிகரித்து விட்டது. அண்ணா திமுக ஆட்சிகளோட திறமையா செயல்பட்டு நிதி மேலாண்மையில சிறந்த அரசாங்கம் என்று விளங்கும். அது மட்டும் இல்ல, புயல் வெள்ளம் வந்தது, தகுந்த எச்சரிக்கை கொடுக்காத காரணத்தினால இங்க இருக்கிற அணையில சாத்தூர் டேம்ல இருந்து நைட்டோட நாடிட்டா 2 லட்சம் கனடி திறந்து விட்டாங்க. இன்றைக்கு இந்த தென்மனை ஆற்றின் கரையோரம் இருக்கிற மக்கள்லாம் தண்ணியில பாய்ச்சாங்க. விழுப்புரம் மாவட்டம் தண்ணியில தத்தளிச்சதுல 3 நாள் கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, குடிப்பதற்கு தண்ணி கிடையாது, மின்சாரம் கிடையாது, சரியா சாப்பாடு இல்ல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? கொரோனா காலத்தில் 1 வருஷம் விலையில அரிசி ரேஷன் கடையில் கொடுத்தோம்.
விலையில பருப்பு கொடுத்தோம், விலையில என்ன கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலகட்டம் தை பொங்கல், எல்லா இளைஞர்களும் தை பொங்கல் பொங்கல் என்பதற்காக 2500 ரூபாய் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். அதே போல இன்னைக்கு விலைவாசி வெண்ணெய் முட்டுக்கிட்ட அளவுக்கு இருந்து போச்சு. இன்றைக்கு விழுப்புரம் நகராட்சியில் 253 கோடியில் பாதாள சிக்கனத்தை கொடுத்தோம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் திட்டமிட்டு வேண்டும் என்று அவதூறு செய்தியை பரப்பிட்டு இருக்காரு. அதிமுக 10 ஆண்டுல எந்த திட்டத்தையும் இந்த மக்களுக்கு கொடுக்கவில்லை என்று நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை, நடைமுறைப்படுத்த திட்டத்தை சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக என்று கருதுகிறேன். விழுப்புரம் நகராட்சியில் 253 கோடியில் பாதாள சாக்கடை திட்டம். விழுப்புரம் நகராட்சி 100 ஆண்டு, அதுக்கு சிறப்பு நிதி 50 கோடி ரூபாய் கொடுத்தோம். விழுப்புரம் நகராட்சியில் ஆக்கிரமிப்பு அகற்றி அம்மா பூங்கா அமைக்கப்பட்டது. நிலத்தடி உயிரம் நானே வந்து நேரடியாக பூங்காவை துவக்கி வச்சேன். விழுப்புரம் அரசு சட்டக்கல்லூரி 70 கோடியில் அமைச்சு கொடுத்தோம். விழுப்புரம் நகரத்தில் டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கல்வி மற்றும் அறிவியல் கல்லூரி 8 கோடியை துவக்கி வச்சோம். கோழியூர் வாய்க்கால் 8 கோடி சீரமைக்கப்பட்டது. நந்தன் கால்வாய் பல ஆண்டுகளாக தூர்வாரா வந்தது. அதிமுக ஆட்சியில் 20 தூர்வாரணும். கடையும் கிராமத்தில் 60 ஆண்டுகளாக போடாமல் இருந்த வனத்துறைக்கு சொந்தம் சாலை அமைக்கப்பட்டது. திண்டிவனம் நகர மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டது. திண்டிவனம் நகரால் பாதாள சாக்கடை திட்டம், மரக்கான கழுவேலியில் தடுப்பணை கட்டி முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திண்டிவனம் நகர ராஜாங்குளம் தூர்வாரப்பட்ட மேம்படுத்தப்பட்டது. 7 கோடியில் வானூர் தொகுதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுக்கப்பட்டது. பொம்மையார் பாளையம் குப்பமதியில் 20 கோடி மதிப்பீட்டில் கடல் வைப்பதற்கு தூண்டி வலை அமைக்கப்பட்டது. வீடூர் அணை முதன்முறையாக அம்மா அரசில் 20 கோடி பேர் தூர்வாரப்பட்டது. திண்டிவனம் அருகே சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. திமுக அரசால் கைவிடப்பட்டது. அந்த நேரத்தில் சொல்லியாக வேணும். நான் ஏற்கனவே சொன்னேன், அம்மா பல்கலைக்கழகத்தை மூடிட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்தது, பல்கலைக்கழகம் திறக்கப்படும். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 1500 கோடியில் கொடுத்தோம். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த திட்டம் வருகின்ற பொழுது இந்த பகுதி மக்களுக்கு நிலையான பாதுகாக்கப்பட்ட கண்ணீர் கிடைப்பதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல சென்னைக்கு அடுத்தபடியாக மீன்பிடி துறைமுக கடலூர் மட்டுமே இருந்தது. மரக்காணம் பகுதி மீனவர்கள் நலனை கருத்தில் கொண்டு மரக்காணம் அரண்குப்பம் மீன்பிடி துறைமுகம் அமைக்க 250 கோடி ஒதுக்கப்பட்டது. பணி துவக்கப்பட்ட நிலையில் திமுக அரசு ரத்து செய்துவிட்டது. அதிமுக ஆட்சியுடனே மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும். விழுப்புரம் பகுதி இளைஞர்கள் வேலையில் போய் உருவாக்கும் வகையில் விழுப்புரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மினி டைட்டில் பார்க் அமைக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இன்றைக்கு திமுக அரசால் ரத்து செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சியுடனே மினி டைட்டில் பார்க் ஆரம்பிக்கப்படும். கிராம மக்கள் நெடுநாள் கோரிக்கையான பெரிதாக மற்றும் நம்ம பெரிய பெரிய பஞ்சாயத்தா இருக்குது, நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்படும். அதே போல இன்றைக்கு காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் தலைமையிலான மத்திய அரசாங்கம் அந்நிய முதலீட்டை ஊக்குவிச்சது. இதனால் சிறு சிறு வணிகர்கள் பாதிக்கப்பட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் பழைய முறையை நடைமுறைப்படுத்தப்படும். அதே போல இன்றைக்கு திரு கருணாநிதி இட்ட வேடமிட்டு தமிழ்நாட்டில் எதிர்ப்பையும் டெல்லியில் இன்றைய காங்கிரஸ் கட்சியோடு கை சேர்ந்து பாராளுமன்றத்தில் அந்நிய முதலீடு வருவதற்கு ஆதரவளித்தவர். இன்றைக்கு சிறு வணிகர்கள் அழிகின்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. கோவையில் அந்நிய முதலீட்டை ஆதரித்து லூலு மால் போன்ற நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில் லூலு மால் துவங்க வேலை நடப்பதாக தெரிகிறது. இதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தால் சிறு தொழில் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு இன்றைக்கு இந்தியா நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிச்சிருக்குது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி வந்தாலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். இங்கே வரி தந்த பேர் படிக்க முடியல, மழை வந்துடுது, மன்னிக்க வேண்டும். இங்கே வரி தந்து சிறப்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே போல கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர் நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் பத்திரிகையாளர் உடன்பிறப்புகளுக்கும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறுங்கள். இன்றைக்கு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே இன்றைக்கு வரி உயர்வு, கடைக்கு 100% வரி உயர்வு, 150% கடைக்கு வரி உயர்வு, வீட்டுக்கு 100% வரி உயர்வு,
குடிநீர் வரி உயர்ந்தாச்சு, குப்பைக்கு வரி போட்டாங்க, மின் கட்டணம் 57% 60% உயர்ந்து விட்டது. இப்படி விலைவாசி உயர்ந்து போயிட்டது, உணவுப் பொருள் விலை உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் சரி செய்ய ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். ஆண்டுக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு மாதம் 2,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு இன்றைக்கு வங்கியில் வைக்கப்படும். எல்லாம் விலை இல்லாம அனைத்து குடும்ப அட்டைக்கும் பிரிட்ஜ் வழங்கப்படும். நிறைய இருக்குது. 297 அறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என்று சொல்லி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். அர்ஜுன் எம்எல்ஏ போட்டிடுறாரு, வானூர்ல பி முருகன் போட்டிடுறாரு, விழுப்புரத்தில் திருமதி விஜயா சுரேஷ் பாபு போட்டிடுறார். இவர் அனைவருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிங்க. நாம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் திரு கணேஷ்குமார் அவர்களுக்கு செஞ்சி தொகுதியில் போட்டியிடுகிறார். விக்கிரமாண்டி சட்டமன்ற தொகுதியில் திரு சிவகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். இருவருக்கும் மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுகிறார். சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே தலைமையேற்று இந்த மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை வருவதற்கு செயலாளர், அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் திரு சி.வி. சண்முகம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பேற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, பத்திரிகையாளர், ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு தேர்தல் நெருங்கிவிட்டது, சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்றைய முதலமைச்சர் என்ன பேசுறாரு? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு தான் பிரச்சனைங்கிறார். இந்த தேர்தல் எங்க நடக்குது? எங்க நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. சட்டமன்ற தேர்தல் தானே. டெல்லிக்கு இதுக்கு என்ன சம்மதம்? ஆக மக்களை திட்டமிட்டு குழப்பி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களுக்கு, விழுப்புரம் மக்களுக்கு தெரியுது கூட உங்களுக்கு தெரியல. இது சட்டமன்ற தேர்தல், இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றுகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற பொது தேர்தல். இன்றைய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. திமுக கூட்டணி அடிமை கூட்டணி. உண்மைதானே?
ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறாரு, எங்க கூட்டணி 10 ஆண்டு காலம் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னா 10 ஆண்டு காலம் திமுகவுக்கு அடிமையா இருக்குது அந்த கட்சி. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு எங்க கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் ஒரே கொள்கையுடைய கட்சியா. அப்படியா இருக்குது? இன்னைக்கு திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கைங்களா? ஆக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகத்தை இன்றைக்கு முதலமைச்சர் அரங்கேற்றிருக்கிறார். அப்படின்னா பாண்டிச்சேரியில ஒன்னாவா நிக்கிறீங்க, கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போட்டியிடுதுல, ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் கொள்கை வேறுபாடு உள்ள கட்சி திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முறை ஏமாந்து விட்டார்கள். 2021 ஒரு முறை ஏமாந்து விட்டார்கள். தமிழ்நாடு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், சிந்தித்து செயல்படக்கூடிய மக்கள், எது சரி எது தவறு என்று தீர்க்கமாக முடிவு செய்யக்கூடிய மக்கள் தமிழ்நாடு மக்கள். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்று முடிவு பண்ணி விட்டார்கள். ஸ்டாலின் 2 நாள் தூக்க போச்சு. ஸ்டாலினுக்கு தூங்க முடியல, பதறாரு, கொதிக்கிறாரு நம்ம மேல. அது காரணம் என்ன? ராசா அவரு ஒரு ஆடியோல ஒரு செய்தி வெளியிட்டார். அந்த செய்தி பார்த்தது அதிர்ந்து போயிட்டாரு ஸ்டாலின். அதுல ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த ஆடியோல வந்த செய்தியை தான் நான் சொல்றேன். நாங்க ஒன்னும் புது செய்தி சொல்லல. ராஜா சொன்ன செய்திய நாம சொல்றோம். இது ஆடியோவில் வைரலா பரவி பரபரப்பா பேசப்படுகின்ற இந்த கருத்து. அதுல என்ன சொல்றாங்கன்னா, திரு ஸ்டாலின் திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லா இருக்கும் போது வீட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார் என்று சொல்றார். எதுல? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அறிவிப்பு 22வது அறிவிப்பு. அந்த 22வது அறிவிப்புல நீங்க எங்க அம்மா இருந்தது பற்றி குறிப்பிட்டிருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது ஒரு அறிக்கை வெளியிட்டீங்க. அறிவிப்பு 22. முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்களின் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு தவறு இழைத்தவர் எவராயினும் அவர் உரிய சட்ட நடவடிக்கை உள்ளாக்கப்படுவார். யார் சொன்னது? ஸ்டாலின். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு ராசா அவர் ஆடியோ சொன்ன கருத்து அதை விசாரிக்கப்பட்டு அது உண்மை இருந்தால் அதற்கு யாரெல்லாம் பொறுப்பாளர்களோ அவர் மீது யாராக இருந்தாலும் சட்ட ரீதியாக அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி எப்படி எங்க அம்மா விமர்சனம் செஞ்ச அதே பாணிதான் உப்ப தின்றவங்க. ஆக உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? விடமாட்டோம். ஸ்டாலின் அவர்களே, முழு விசாரணை மேற்கொள்ளப்படும். எங்க மேல எரிஞ்சு விழுது என்ன பிரயோஜனம்? உங்களுடைய மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவர் வெளியிட்ட ஆடியோ அவரை கண்டிக்க முடியல. பயம். கண்டிச்சா
இன்னும் பல உண்மைகள் வெளியே வந்துடும், இன்னும் பல ஆடியோ வெளியே வந்துடும். ஸ்டாலினுக்கு வேட்டு வச்சு வேற ஆப்பு வச்சிருவார், வேற வழி இல்ல. அதனால அவரை எதிர்த்து பேச முடியல. அவர் யாரு? திமுக கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா. அவர் சொன்ன அவர் குறிப்பிட்ட அந்த கருத்து ஆடியோவில் வந்து அதெல்லாம் நாங்க சொல்றோம் ஒழிய நாங்க ஒன்றும் சொல்லல. இன்னொன்னு சொல்றாரு. அண்மையில் இன்றைக்கு நாகர்கோயில்ல ஒரு கூட்டத்தில் பேசுறார். ஏதோ நான் முதலமைச்சர் திண்ணையில் படுத்துக்கிட்டது கண்டுபிடிச்சிட்டார் இவர். திரு ஸ்டாலின் அவர்களே, எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் பேசுவது நான் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் என்கிறார். முத்துவேல் கருணாநிதி திருட்டு ரயில் வந்தார். ஏன் எங்களுக்கு சொல்ல தெரியாதா? நான் வடக்க வேணும். ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க, ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறீங்க, பொறுப்போட பேச வேணும். பொறுப்பு தவறி பேசினா எங்க தொண்டம் கூட பொறுத்து கொள்ள முடியாது. ஸ்டாலின் அவர்களே, திருட்டு ரயில் ஏறி வந்தவர்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு யதார்த்தம்னா, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உழைத்து உழைப்பால் வந்தவனுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? வாயு நாக்கு இருக்குன்னா எது வேணாலும் பேசிடலாமா? ஏன் எங்களுக்கு பேச தெரியாதா? எங்களுக்கு நாக்கு இல்லையா? ஸ்டாலின் நாவடக்கம் தேவை. உங்களை உங்க கட்சி துணை பொதுச்செயலாளர் திரு ராசாவை தட்டி கேட்க தெம்பு திராணி இல்லாத ஒரு முதலமைச்சர். ஆக ஒரு முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் ஒரு அப்பாவையே வீட்டில் சிறையில் அடைச்சிருக்கிறா நாட்டு மக்களுக்கு என்ன கதி? சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி அவர்கள் தான் இருக்கின்ற வரை அவருக்கு திமுக தலைவராக்கல. அவ்வளவு நம்பிக்கை உரியவர் திரு ஸ்டாலின். செயல் தலைவராக தான் ஆக்கினார், உடல்நிலை சரியில்லா போது கூட. அப்படிப்பட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லை. இன்றைக்கு இன்னைக்கு தூத்துக்குடி போனார் ஸ்டாலின், பதநீர் குடிச்சிட்டு இருந்தார். அப்போ இதுல என்ன சக்கரை போட்டுக்குதான்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட மங்குனி எங்களை பத்தி பேசலாமா? அப்புறம் நம்ம விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் இந்த ஒரு 9 மாசத்துக்கு முன்பு கடும் மழையால் விவசாய பயிர்கள் தண்ணீரில் முழுகி எல்லாம் அழுகி போச்சு பயிர். அந்த பயிரை போய் நேரில் பார்க்க வக்கில்லாத முதலமைச்சர் ஒரு ட்ரேவில், தலைமைச் செயலகத்தில் ஒரு ட்ரேவில் அந்த பயிரெல்லாம் பிடுங்கி போட்டு அதை பார்க்கிறார். அந்த பயிர் என்னன்னு தெரியாத ஒரு மங்குடி முதலமைச்சர் தான் இந்த முதலமைச்சர். அவருக்கு நெற்பயிர் தெரியுமா? என்ன பயிர்னு வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சர் எங்களை பார்த்து மங்குடி சொல்லிக்கிட்ட மங்குடி முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். அது மட்டுமல்ல, எங்களுடைய நமக்கு நாமே திட்டம் அறிவிச்சு ஊரூரா போனார். சேலத்துக்கு வந்தார். தலைவாசல்ல ஒரு கரும்பு தோட்டத்தில் காங்கிரட் ரோடு போட்டு அதில் போய் கரும்பு பயிரை பார்வையிட்ட முதலமைச்சர் மங்குடி முதலமைச்சர். ஸ்டாலின் அவர்களே, ஒரு வார்த்தை எங்களை பேசினா திருப்பி 10 வார்த்தை நீங்க கேட்க வேண்டிய நிலை ஏற்படும். இன்றைய தினம் அது மட்டும் இல்ல, இன்றைக்கு பாருங்க திரு அழகரியா பேசியிருக்க. அவ அண்ணன் இங்கிலீஷ் பத்திரிகையில் தெளிவா வந்திருக்குது. அப்ப என்ன, மை ஃபாதர் இஸ் பீயிங் ஹெல்ட் எ பிரிசனர் கொடுத்திருக்கார். அப்பவே சிறையில் சொல்லிட்டார். அப்ப எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். இன்றைக்கு இந்த நாட்டிற்கு முதன்மையான அரசாங்கமா திமுக அரசாங்கம். எதுல? கமிஷன் வாங்குவதில் முதன்மையான அரசாங்கம், கொள்ளையடிப்பதில் முதன்மையான அரசாங்கம், பாலியல் சீண்டல் நடைபெறுவது அதிலே முதன்மை. இப்படி எல்லாவற்றிலும் முதன்மை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் நாட்டில் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல.
ஏன் கொண்டாந்துருக்காரா விழுப்புரத்தில்? இன்றைக்கு திரு கருணாநிதி அப்பவே பாடத்தை எடுத்திருக்கிறார். திரு ஸ்டாலினுக்கு பாடம் சொல்லிட்டு போயிருக்கார். திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராத, எதுல கமிஷன் வருதோ அதை செய்யும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அவர் அப்பா இருக்கும் போதே சர்க்காரிய கமிஷன் வீராணம் ஊழல் உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய பெரிய பைப்பு, அதுதான் சாட்சி வீராண ஊழலுக்கு. சர்க்கரை பேர ஊழல், அரிசி பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், சேது சமுத்திர ஊழல், இந்த சென்னையில் டாய்லெட் பராமரிக்கிறாங்க அதுல கூட கேவலம், அதுல கூட ஊழல், டூஜி ஸ்பெக்டர் ஊழல், டாஸ்மாக் 10 ரூபாயில் ஊழல், பல மாநகராட்சியில் பங்கு பிரிப்பதில் ஊழல், சொத்து வரி முறைகேடு ரசீதில் ஊழல். இப்படி ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணா இருப்பது திமுக. இந்தியாவில் பல அரசாங்கம் இருக்குது. திரு கருணாநிதி தமிழகத்தை ஆண்ட போது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு சர்க்காரிய கமிஷன்ல அந்த அறிக்கையில் அரசு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணிச்சு திமுக அரசாங்கம். அதுல சர்க்கரை பேர ஊழல் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. சர்க்கரையை எறும்பு தின்று விட்டது. சர்க்கரையா அந்த சர்க்கரை சாக்க கரையான் அரிச்சு விட்டது. எவ்வளவு விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். இப்படி இவ்வளவு மோசமாக இருக்கின்ற கட்சி எங்களை விமர்சனம் செய்வதற்கு தகுதி இருக்குதா? அப்புறம் இங்க ஒரு அமைச்சர் இருந்தார், பொன்முடியின. அவர் முடி போல தங்கமா இருக்க மாட்டேங்குது. அவர் இப்போ விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. என்ன விடுதலை பண்ணியிருக்காங்க? அரசு பிரசாட்சி. இன்றைக்கு கலெக்டர் இருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் சாட்சி மாத்தி சொன்னதுனால, முழுமையான ஆதாரம் அரசு சமர்ப்பிக்காத காரணத்தினால இந்த வழக்கு தள்ளுபடின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒளி, தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஒழிய, இந்த வழக்கு மீண்டும் அதிமுக ஆட்சியோட முறையாக ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படும். இதில் தவறு இழைத்த அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் பேசுறார். இன்றைக்கு கட்டணம் இல்லாத பேர் இந்த மகளிர் கொடுத்தனா. இங்க இருக்கிற அமைச்சர் என்ன சொல்லாரு? ஓசியில பஸ். என்ன அவர் அப்படியே முகத்தை சுழிச்சு ஓசியில நீங்க பஸ்ல பயணம் செய்யறாங்க. எனவே அப்ப மட்டும் சொத்தா? அரசாங்க சொத்தையா நீ என்ன கொடுக்குற? இப்ப நாங்க கூட அறிவிக்க போறோம், இன்னைக்கு பெண்கள் மாதிரி ஆண்களுக்கும் இனிமேல் நகர பேருந்துல கட்டணம் பயணம் செய்யலாம். அதுபோல மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் பருகி இறந்துட்டாங்க. எதுக்கோ இறப்பு ஏற்படுது, அதுக்கெல்லாம் நிவாரணம் கிடையாது. இந்த கள்ளச்சாவுக்கு 10 லட்சம் ரூபா இன்னைக்கு உதவி கொடுத்தாங்க இந்த அரசாங்கம். இப்படி கேடுகிட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் விடுதலை பத்தி பேசிட்டே இருப்பார் வைகோ. அவரு பாவம், பரிதாபமா இருக்குது. ஒரு கட்சி வச்சுக்கிட்டு எதுக்காக கட்சி தூக்கினாரு? திமுக எதிர்த்து கட்சி தூக்கினார். அந்த கட்சியில போய் திமுக சின்னத்தில் நிற்கிறார். அப்ப எதுக்கு கட்சி தனியா தேவை? இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் தாயார் மருத்துவ சிகிச்சைக்காக சென்னைக்கு வர்றாங்க. அப்ப திரு கருணாநிதி அவர்களை காங்கிரஸை திருப்திப்படுத்துறதுக்கு அவர் விமானத்திலிருந்து இறங்காம திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்பொழுது வைகோ பேட்டி கொடுக்கிறாரு, கலைஞர் கருணாநிதியின் இந்த என்ன துரோகம் வரலாற்றில் என்றுமே மன்னிக்க முடியாது, நெஞ்சம் கொதிக்கிறது, கண்ணீர் உறைந்து விட்டது அப்படின்னு வசனம் பேசுறார். இப்ப யாரோட கூட்டு? திமுக கூட்டு. அப்போ திமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த ஒரு நிர்வாகி போய் திமுகவோட கூட்டணி பேசி அந்த கூட்டணி உடன்பட்டு ஏற்பட்டு வெளியில் இருப்பது பேசுறாரு. அவர் சிரித்து கொண்டே
அழுது கொண்டே சிரிக்கிறேன், என்ன அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார். அப்படி அந்த கூட்டணி நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக கூட்டணி அப்படியா இருந்தது? எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி என்பதற்கு உதாரணம், எங்க கூட்டணி தலைவர்கள் அண்ணா திமுக தலைமை கட்சி அலுவலகத்தை சந்தித்தோம். பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி, எங்களுடைய கட்சியெல்லாம் தலைமை அலுவலகத்துக்கு வந்தாங்க, பேசணும். யார் யாருக்கு எத்தனை தொகுதி என்று இன்றைக்கு பேசி முடிவு செஞ்சு 2 மணி நேரத்தில் அண்ணா திமுக தலைமை அலுவலகத்தில் அறிவிக்கப்பட்டோம். திமுகவும் காங்கிரசும் 20 நாள் பேச்சுவார்த்தை நடத்தது. 20 நாட்கள் இன்னைக்கு காங்கிரசும் திமுகவும் சீட்டு பிரிப்பதில் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு காலகட்டத்தில் திமுகவில் இருந்து காங்கிரஸ் வெளியேறுகின்ற நிலை வரும் போல பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி. அப்போ காங்கிரஸ்காரன் திமுக பேசினா, திமுக காரன் காங்கிரஸ் பேசினா, அந்த கூட்டணி உண்மையா மனப்பூர்வமா அமைந்த கூட்டணி அல்ல. அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தில் திமுகவை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தது. மக்களுடைய பிரச்சனை சட்டமன்றத்தில் பேசுறதே கிடையாது. அண்ணா திமுக தான் பிரதான எதிர்கட்சி. மக்களுடைய பிரச்சனை அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அப்ப கூட சொன்னோம், நீங்க எதிர்கட்சியா இருக்கிறீங்க, மக்களுடைய பிரச்சனையே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தா தான் உங்க கட்சி மதிப்பாங்க. பல முறை சொன்ன கேட்கல. இப்ப நிலைமை என்ன? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2022 கொடுக்கப்பட்ட இடத்தை விட ஒரு இடம் குறைவு. விடுதலை சிறுத்தைக்கு கேட்ட இடம் கிடைக்கல. ஆக திமுகவை தாக்கி பிடித்ததற்கு பரிசு ஒரு சீட்டு குறைவு. இங்க ஒரு கட்சி இருந்தது, வெண்டிலேட்டர் ஒரு கட்சி இருந்தது, அது உயிர் கொடுத்தது அண்ணா திமுக. உண்மைதானே? இன்னைக்கு அந்த கட்சி அங்க போய் இணைஞ்சு தேவையான இடத்தை எடுத்துக்கிட்டது. அது அந்த கட்சியுடைய உட்கட்சி வர நாங்கள் தலையிடல. ஆனா சிந்திச்சு பாருங்க, அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் சிறப்பான கூட்டணி அமைச்சோம். முதனைக்கு கூட்டணி அமைச்சோம், 2வது அன்னைக்கு தேர்தல் அறிவிப்பு, 3வது நாள் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு, அதுக்கு அடுத்த நாள் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு, 3வது வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு. நம்ம கூட்டணி கட்சியெல்லாம் வேட்பாளர் பட்டியல அறிவிச்சாச்சு. இது அண்ணா திமுக கூட்டணியுடைய வலிமையை காட்டுது. திமுக அப்படியா இருக்குது? முரண்பட்ட கூட்டணி. இந்த தேர்தலில் அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைய தினம் திருமாவளவன் ஒரு செய்தி வெளியில வரும்போது தொலைக்காட்சியில் வந்த செய்தி என்கிட்ட குறிப்பிட்டாங்க. அவர் ஒரு தொகுதியில் போட்டியிடுதான் இருந்தது. திமுக அழுத்தத்தின் காரணமா அந்த தொகுதியிலிருந்து பின்வாங்கிட்டார். ஏங்க, அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி கூட சுயமா முடிவெடுக்க முடியல, சுதந்திரமா முடிவெடுக்க முடியல. அவர்கள் போட்டியிட சொன்னா போட்டியிட முடியும், போட்டியிட வேண்டாம்னா போட்டியிட மாட்டாங்க. அப்படி அடிமையாக இருக்கின்ற கட்சிகள் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி இருக்கின்றது. அதற்கு அந்த கூட்டணி எல்லாம் வெந்து புழுகிட்டு இருக்காங்க. அது இந்த தேர்தலில் தெரியும். அதோட இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் நிறைந்த மாநிலம். இன்றைக்கு கஞ்சா கிடைக்காத இடம் இருக்குதா? கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து தெரு பூரா கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குதுல்ல? பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, பொதுமக்கள் அதிகமாக நடமாட பகுதியில இன்றைக்கு அற்புதமா கஞ்சா விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த இந்த கஞ்சா அமோக விற்பனை ஆய்கொண்டிருக்கிறது. அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம், இதை தடுத்து நிறுத்துன்னு சொன்னோம், நிறுத்தவே இல்லை கடைசி வரைக்கும். இன்றைக்கு என்ன நிலைமை? மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு குற்ற செயல் தமிழகத்தில் அதிகரித்திருக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் என்ன செய்து என்றே தெரியாமல்
இன்றைக்கு ரோட்ல போறவன்லாம் வெட்டுறான், அடிக்கிறான். இந்த விழுப்புரத்தில் கூட கஞ்சா போதை ஆசாமிகள் இளைஞர்கள் இந்த நிலைக்கு ஏற்பட்டு ஒருத்தரை கொலை செய்யறாங்க. செஞ்சாங்கல்ல, ரோட்ல போறவங்க வெட்டினாங்களா, அடிச்சாங்கல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஒரு டிஜிபி இருந்தார். அவர் பரவாயில்ல, நாங்க கொடுக்கிற கோரிக்கையின் அடிப்படையில் தொலைக்காட்சி பேட்டி கொடுக்கிறோம், சட்டமன்றத்தில் பேசுறோம், டிஜிபி கஞ்சாவை நாங்க ஒழிக்கிறோம், அதுக்காக 2.0 அப்படின்னு ஒன்று போட்டார். பிறகு 3.0 போட்டார். பிறகு 4.0 போட்டார். கடைசியில் ஓ போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். நான் கூட நினைச்சோம், பரவாயில்ல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல, முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், இவருக்கு அந்த திறமை இல்ல, டிஜிபியாவது முன் நடவடிக்கை எடுப்பார்னு பார்த்தோம். கடைசியில் ஓ போட்டதான் மிச்சம். இன்றைய தினம் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை 2 வயசு சிறுமி கூட விட்டு வைக்கல, காம கொடூரர்கள். கிருஷ்ணகிரியில் 2 வயசு குழந்தைய பாலியல் சீண்டல் ஏற்படுத்தி கொலை செஞ்சிருக்கிறாங்க. அதோட ஒரு வாரத்துக்கு முந்தி விளாத்தி குளத்தில் ஒரு மாணவி காணாம போய்விட்டார் என்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்த தகப்பனார் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கிறாங்க. புகார் எடுக்கல. அடுத்த நாள் காலையில் போய் புகார் கொடுக்கிறாங்க, புகார் எடுக்கல. மாலையில் சடலமா அந்த மாணவி பெற்றோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு பிறகு காவல்துறை பதிவு செய்து. இது வெட்கக்கேடு இல்லைங்க. இன்னைக்கு இந்த ஆட்சியில் சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லை. கேவலமான ஆட்சி. இன்னைக்கு கூட பத்திரிகையில் பார்த்தேன், 83 வயசு பாட்டிமா ஒரு இளைஞர் பாலியல் சீண்டல் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதனால எது காட்டுது? இதெல்லாம் கஞ்சா போதை ஆசாமையால் நடவடிக்கை குற்ற செயல்கள். அண்ணா திமுக ஆட்சிக்கு 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா அறவே ஒழிக்கப்படும். அதோட இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதுல பல முறைகேடுகள் நடைபெற்றதா அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்குது. குடிநீர் வழங்கல் துறை பணி நியமன ஆணை லஞ்சம் வாங்கி அதில் முறைகேடு நடைபெற்றதா அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்குது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிற சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்புறாங்க. இதை விசாரிக்க வேண்டும், இதற்கு எஃப்ஐஆர் போட வேண்டும். கடைசி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. நம்ம நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட அறிக்கை சரியானதுதான், ஆதாரம் இருக்குது, நீங்க எஃப்ஐஆர் போடணும் சம்பந்தப்பட்டவர் மீது சொல்லி கூட இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல. அண்ணா திமுக ஆட்சிக்கு இந்த உடனே இந்த துறையில் யாரெல்லாம் தவறு செய்யார்களோ சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி திராவிட முன்னேற்ற கழக அமைச்சராக இருக்கார் பல்வேல் தியாகராஜன், அவர் நிதி அமைச்சராக இருந்தார். அப்போ இதே மாதிரி இந்த ஆசா மாதிரி ஒரு ஆடியோ வெளியிட்டார். அதுல 30,000 கோடி கையில வைத்துக் கொண்டு திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் என்ன செய்து என்று தடுமாறி கொண்டிருக்கிறதா ஒரு ஆடியோ வந்தது. 2 வருஷத்துல 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கா இந்த அரசாங்கம் தேவையா? டாஸ்மாக் ஊழல் 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாக வைக்கிறாங்களா இல்லையா? அதுல ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் வைக்கிறதுனா ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400, 5 வருஷத்துல 24,000 கோடி கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு திரு ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் நிறைய குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம் பேர், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம் பேர், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் தமிழகத்தில் இருப்பதாகவும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். நிரப்பினாரா? கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஓய்வு பெற்றவர்கள் 1 லட்சம் பேர், பணி நியமனம் ஆணை வழங்கல் 94,000 பேர், அதிலேயே 6,000 பேர் தொங்கிட்டு இருக்குது. எப்படி பச்சை பொய்ய மக்களிடத்தில் பேசிட்டு இருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. அரசு ஊழியர்களுக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்தார்.
திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்றப்படும்னு வீதியில் வந்து போராட்டம் பண்ணாங்க. கைது பண்ணதான் மிச்சம், ஒண்ணுமே செய்யல. அதோட செவிலியர் போராட்டம், கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதுவும் நிறைவேற்றல. விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. மருத்துவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. தூய்மை பணியாளர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அவர்களாம் வீதியிலே வந்து போராடக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. ஆக அத்தனை பேரும் போராட்டத்தில் குவித்து விட்டார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தகுந்த பாடத்தை இவர் வழங்குவார்கள். இன்றைக்கு ஸ்டாலின் வந்து அப்பாவுக்கு எழுதாத பணம் நடுக்கடல வைக்கிறார். யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணம் தானே. நீ பேனா வைங்க வேண்டாங்கல்ல, ஒரு எழுதாத பணம் எங்க வச்சா என்ன? ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு நினைவு மண்டம் கட்டியிருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில் நீங்க ஒரு எழுதாத பேனா வைங்க. ஆனா 82 கோடியில் நடுக்கடல்ல மக்களுடைய வரி பணத்தில் போய் எழுதாத பணம் வைக்கிறாங்களா? திமுக குடும்பத்தினுடைய ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. திமுக குடும்பத்தினுடைய ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. அந்த பணத்தில் எடுத்து வைங்க. யார் வேண்டாங்கிறா? அது மட்டும் இல்ல, இவரு அப்பா இப்படின்னா மகன் உதயநிதி கார் பந்தயம் நடத்துறார். இது நாட்டுக்கு தேவையா? எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் மறந்து சென்னையில் இருக்கிற மத்திய பகுதியில் கார் பந்தயம் நூற்றுக்கணக்கான கோடி செலவழிச்சு கார் பந்தயம் நடத்துறார் உதயநிதி அவர்கள். இப்படி அரசு பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ற ஆட்சி மீண்டும் வேண்டுமா? அதே போல இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அறிவிச்சாங்க. இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது 1/4 தேர்தல் அறிவிப்பு கூட நிறைவேற்றல. நிறைவேற்றிருக்காங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? அது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்துறாங்களா? அதோட ரேஷன் கடையில் 1 கிலோ சக்கரை கூடுதலா போட்டாங்களா? ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. இப்ப மீண்டும் 2026 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு புதிய அறிவிப்பு வெளியிட்டார். ஏற்கனவே இருக்கின்ற அறிவிப்பை நிறைவேற்றல. ஆக இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம், வெட்கக்கெட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்க கிராமத்தில் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், விவசாயி தொழிலாளி, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள். அந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்று கனவு. எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே சிந்தித்தது. அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்ற அடிப்படையில் 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு 3000 ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி மருத்துவக் கல்வி, பல் மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இந்த இடஒதுக்கீட்டில் கிடைத்த மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே இந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் உத்தரவு போட்டு 1 ரூபாய் செலவில்லாம அரசு பள்ளியை படிக்கிற மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்க செஞ்சிருக்குது. இது அதிமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையால் செஞ்சாங்களா? அதிமுக ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல, திட்டம் எதுவும் நிறைவேறல. 2 ஆட்சின்னு சொல்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, அது மட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை சொல்லுவாரா என்று கேட்கிறார். சொல்லுறேன், கேளு திரு ஸ்டாலின் அவர்களே. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம், 6 சட்டக்கல்லூரி கொண்டு வந்தோம் எங்களுடைய ஆட்சியில். இந்த மாவட்டத்திலேயும் விழுப்புரம் மாவட்டத்திலேயும் சட்டக்கல்லூரி திறக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். அது மட்டுமல்ல,
21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். உங்களால ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டாட முடிஞ்சதா? அந்த தில்லு திராணி உங்களுக்கு இருந்ததா? 6 மாவட்டம் பிரிச்சு கொடுத்தோம். இந்த மாவட்டத்தை கூட நிர்வாகத்துக்காக ஒரு மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்தோம். சிந்திச்சு பாருங்க, அதிமுக அரசுனா மக்களுடைய அரசு. அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு இருந்தான். ஆட்சியில் அப்படியா திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கீங்களா? இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை. இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுடைய மாவட்ட மந்திரியாக அறிவிச்சவர் சி வி சண்முகம் அவருடைய வைத்த கோரிக்கை அடிப்படையில் நானே நேரடியாக வந்து சுமார் 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் நீர் குடியாக்கும் திட்டத்தை அடிக்கல் நாட்டினேன். மக்களுக்கு குடிநீர் வழங்குகின்ற அந்த திட்டத்தை கூட நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம். நாட்டு மக்களுக்கு குடிநீர் வழங்குவது பிரதான கடமை. அந்த கடமையை கூட செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். மக்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்க முடியாத அரசாங்கம் தேவையா? கேவலமான அரசாங்கமா இல்ல? எவ்வளவு திட்டத்தை. அது மட்டும் இல்ல, இது விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், விவசாய தொழிலாளி நிறைந்த மாவட்டம், ஏழை எளிய மக்கள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் தரமான கல்வி கிடைக்கொள்வதற்காக பல்கலைக்கழகம் கொண்டாந்தோம். அம்மா பேர்ல பல்கலைக்கழகம். அதை ரத்து பண்ணிட்டீங்க, அதையும் ரத்து பண்ணிட்டீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் துணையோடு மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். ரத்து செஞ்ச கடல் நீர் குடியாக்கும் திட்டம் நிறைவேற்றப்படும். அம்மா திருநாமத்தின் பேரிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம் உங்களால் ரத்து பண்ணிருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். அந்த பல்கலைக்கழகம் திறக்கப்படும். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமத்தில் இருந்து நகர வரை நம்முடைய குழந்தைகள் அற்புதமான கல்வி கிடைக்க அதிமுக அரசு துணை இருக்கும். அதே போல அம்மா உணவகம், அதில் இல்லையா தவறு? ஏழைகள் குறைந்த விலையில் அற்புதமான உணவு கிடைக்கிற திட்டம் அம்மா உணவகம். அதில் தரத்தை குறைச்சாங்க, பணியாளர்கள் குறைச்சாங்க. இப்படி ஏழைகளுக்கு உதவுகின்ற திட்டத்தை எல்லாம் நாசமாக்கிய கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும். தரமான உணவு, ருசியான உணவு அம்மா உணவகத்தில் வழங்கப்படும். அதோட இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, நகரத்திலிருந்து கிராமம் வரை அந்த ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் அம்மா மினி கிளினிக் நாங்கள் திறந்தோம். சுமார் 2000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து நாங்கள் திறந்தோம். அந்தந்த அம்மா மினி கிளினிக்கில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர். அந்த ஏழை மக்கள் அந்த பகுதியிலேயே மருத்துவ சிகிச்சை பெற்றாங்க. இது மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. ஸ்டாலின் கண்ணு உறுத்துச்சு, அதிமுக நல்ல பேர் வந்துருமேன்னு அந்த ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வது கூட, சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்துக்க முடியாத அந்த அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணார் திரு ஸ்டாலின் அவர்களே. அந்த ஏழைகளுடைய கண்ணீர் உங்களை சும்மா விடாது. ஏழை வடித்த கண்ணீர் உங்களை சும்மா விடாது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். எங்கெல்லாம் நீங்க அம்மா மினி கிளினிக் மூடுனீங்களோ அங்கெல்லாம் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும். ஏழைகளுக்கு நல்ல தரமான சிகிச்சை அளிக்கப்படும். இது எங்களுடைய உத்தரவாதம். இந்த கட்சி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி. அம்மா கண்ணை இமையாப்பதை போல காத்த கட்சி. ஆக ஏழைகளுக்காக திட்டத்தை கொண்டு வருவோம், அதை நடைமுறைப்படுத்துவோம். நீங்கள் எவ்வளவு ரத்து பண்ணாலும் நீ இந்த திமுக இந்த தேர்தலோடு இறுதி தேர்தல் திமுக என்ன செஞ்சீங்க? பூரா கொள்ளையடிச்சு தானே மிச்சம். எப்படி நாட்டு மக்கள் உங்களை மன்னிப்பாங்க? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விவசாயத்தில் எடுத்துங்க, அதிமுக ஆட்சி குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம்ல. இன்னைக்கு விவசாய பங்களிப்போடு பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாராம இருந்தது.
எல்லா விவசாய புகழடி போடு அந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தூர்வாரப்பட்ட வண்டர்மன் விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துச்சு. ஒன்று ஏரி ஆழமாச்சு, ஒன்று நிலத்திற்கு இயற்கை உரமாக வந்து விளைச்சல் அதிகமாக கிடைச்சது. இது அதிமுக திட்டம். அதையும் நிறுத்திக்கிட்டீங்க. இன்னைக்கு பொதுப்பணித்துறையின் காரணமாக 14,000 ஏரியில் 8,000 ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தில் நிறைவேற்றணும். இன்றைக்கு உள்ளாட்சி துறையின் மூலமாக 26,000 குளம் குட்டை இருந்தது, அனைத்தும் தூர்வாரப்பட்டது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்ட நிலத்தடி நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவை நீர், விவசாயத்திற்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு விவசாயிகளுக்கு பார்த்து செஞ்சோம். ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் தொடக்கால் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். அம்மா இருக்கும்போது ஒண்ணு, நான் முதலமைச்சர் 12,100 கோடி தள்ளுபடி செஞ்சோம். மீண்டும் அம்மா ஆட்சி, அம்மாவுடைய அரசு அமையும், விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் வாங்கிய கடன் ரத்து செய்யப்படும். அதே போல இன்றைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். அதுக்காக மாண்புமிகு அம்மா தொலைநோக்கு சிந்தனையோடு லேப்டாப் கொடுத்தாங்க, மடிக்கணினி கொடுத்தாங்க. அதை கூட திமுக அரசு ஒதுக்க முடியாத 4.5 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை தொடரல. பல முறை சட்டமன்றத்தில் சொல்லணும். அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், நடுத்தர மாணவர்கள் விஞ்ஞான கல்வி கொடுப்பதற்காக அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம். நிறுத்தாதீங்க. அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில் 52,36,000 பேருக்கு மடிக்கணி கொடுத்தோம். 7,380 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். திட்டத்தை ரத்து பண்ணாங்கன்னா இப்போ அவசரமா 6 மாசத்துக்கு முந்தி இளைஞருடைய ஓட்டு தேவை என்பதற்காக இந்த மடிக்கணினியை கொண்டாந்துருக்கிறாங்க. தரமற்ற மடிக்கணி கொடுத்திருக்கிறாங்க. 10 லட்சம் பேருக்கு சொல்லி 2 லட்சம் பேருக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி மாணவர்களை ஏமாற்றுகிற அரசு திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து, கொரோனா காலம் சிந்திச்சு பாருங்க. கொரோனா காலம் ஒரு வருடம் அரசுக்கு வருவாய் கிடையாது. அரசுக்கு ஒரு வருஷம் வருவாய் கிடையாது. டாஸ்மாக் வருமானம் இல்ல, பத்திரப்பதிவு வருமானம் இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, கலால் வரி கிடையாது. இப்படி ₹1 வரி வருமானம் இல்லாம சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு பல பேர் கேள்வி கேட்கிறான், நிறைய திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் எங்க நிதினு? திறமை இருக்குது, புத்தி இருக்குது, அறிவு இருக்குது. ₹1 வருமானம் இல்லாத போது சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்துட்டு இருக்குது. 2020-21 அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலா வருமானம் வருது. இப்படி கூடுதலா வருமானம் வந்து கடன் வாங்க வேண்டிய நிலை என்ன? ஊழல், சரியான நிர்வாகம் இல்ல. அது மட்டும் இல்ல, பெரிய திட்டம் வந்திருக்குதா? எதுவுமே இல்ல. இப்படி ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளு கொண்டிருக்கின்ற காலத்தினால கடன் சுமை அதிகரித்து விட்டது. அதிமுக ஆட்சிகளோட திறமையா செயல்பட்டு நிதி மேலாண்மையில சிறந்த அரசாங்கம் என்று விளங்கும். அது மட்டும் இல்ல, புயல் வெள்ளம் வந்தது, தகுந்த எச்சரிக்கை கொடுக்காத காரணத்தினால இங்க இருக்கிற அணையில சாத்தூர் டேம்ல இருந்து நைட்டோட நாடிட்டா 2 லட்சம் கனடி திறந்து விட்டாங்க. இன்றைக்கு இந்த தென்மனை ஆற்றின் கரையோரம் இருக்கிற மக்கள்லாம் தண்ணியில பாய்ச்சாங்க. விழுப்புரம் மாவட்டம் தண்ணியில தத்தளிச்சதுல 3 நாள் கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, குடிப்பதற்கு தண்ணி கிடையாது, மின்சாரம் கிடையாது, சரியா சாப்பாடு இல்ல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? கொரோனா காலத்தில் 1 வருஷம் விலையில அரிசி ரேஷன் கடையில் கொடுத்தோம், விலையில பருப்பு கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலகட்டம் தை பொங்கல், எல்லா இளைஞர்களும் தை பொங்கல் பொங்கல் என்பதற்காக 2,500 ரூபாய் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். அதே போல இன்னைக்கு விலைவாசி வெண்ணெய் முட்டுக்கிட்ட அளவுக்கு இருந்து போச்சு. இன்றைக்கு விழுப்புரம் நகராட்சியில் 253 கோடியில பாதாள சிக்கனத்தை கொடுத்தோம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் திட்டமிட்டு வேண்டும் என்று அவதூறு செய்தியை பரப்பிட்டு இருக்காரு. அதிமுக 10 ஆண்டுல எந்த திட்டத்தையும் இந்த
மக்களுக்கு கொடுக்கவில்லை என்று நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை, நடைமுறைப்படுத்த திட்டத்தை சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக என்று கருதுகிறேன். விழுப்புரம் நகராட்சியில் 253 கோடியில் பாதாள சாக்கடை திட்டம். விழுப்புரம் நகராட்சி 100 ஆண்டு, அதுக்கு சிறப்பு நிதி 50 கோடி ரூபாய் கொடுத்தோம். விழுப்புரம் நகராட்சியில் ஆக்கிரமிப்பு அகற்றி அம்மா பூங்கா அமைக்கப்பட்டது. நிலத்தடி உயிரம் நானே வந்து நேரடியாக பூங்கா துவக்கி வச்சேன். விழுப்புரம் அரசு சட்டக்கல்லூரி 70 கோடியில் அமைச்சு கொடுத்தோம். விழுப்புரம் நகரத்தில் டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கல்வி மற்றும் அறிவியல் கல்லூரி 8 கோடியை துவக்கி வச்சோம். கோழியூர் வாய்க்கால் 8 கோடி சீரமைக்கப்பட்டது. நந்தன் கால்வாய் பல ஆண்டுகளாக தூர்வாரா வந்தது. அதிமுக ஆட்சியில் 20 தூர்வாரணும். கடையம் கிராமத்தில் 60 ஆண்டுகளாக போடாமல் இருந்த வனத்துறைக்கு சொந்த சாலை அமைக்கப்பட்டது. திண்டிவனம் நகர மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டது. திண்டிவனம் நகரால் பாதாள சாக்கடை திட்டம். மரக்காணு கழுவேலியில் தடுப்பணை கட்டி முடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திண்டிவனம் நகர ராஜாங்குளம் தூர்வாரப்பட்ட மேம்படுத்தப்பட்டது. 7 கோடியில் வானூர் தொகுதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுக்கப்பட்டது. பொம்மையார் பாளையம் குப்பம்பதியில் 20 கோடி மதிப்பீட்டில் கடல் வைப்பதற்கு தூண்டி வலை அமைக்கப்பட்டது. வீடூர் அணை முதன்முறையாக அம்மா அரசில் 20 கோடி பேர் தூர்வாரப்பட்டது. திண்டிவனம் அருகே சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. திமுக அரசால் கைவிடப்பட்டது. நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேணும். நான் ஏற்கனவே சொன்னேன், அம்மா பல்கலைக்கழகத்தை மூடிட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்தது, பல்கலைக்கழகம் திறக்கப்படும். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 1500 கோடியில் கொடுத்தோம். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த திட்டம் வருகின்ற பொழுது இந்த பகுதி மக்களுக்கு நிலையான பாதுகாக்கப்பட்ட கண்ணீர் கிடைப்பதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல சென்னைக்கு அடுத்தபடியாக மீன்பிடி துறைமுக கடலூர் மட்டுமே இருந்தது. மரக்காணம் பகுதி மீனவர்கள் நலனை கருத்தில் கொண்டு மரக்காணம் அலன்குப்பம் மீன்பிடி துறைமுகம் அமைக்க 250 கோடி ஒதுக்கப்பட்டது. பணி துவக்கப்பட்ட நிலையில் திமுக அரசு ரத்து செய்துவிட்டது. அதிமுக ஆட்சியுடனே மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும். விழுப்புரம் பகுதி இளைஞர்கள் வேலையில் போய் உருவாக்கும் வகையில் விழுப்புரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மினி டைட்டில் பார்க் அமைக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இன்றைக்கு திமுக அரசால் ரத்து செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சியுடனே மினி டைட்டில் பார்க் ஆரம்பிக்கப்படும். கிராம மக்கள் நெடுநாள் கோரிக்கையான பெரிதாக மற்றும் நம்ம பெரிய பெரிய பஞ்சாயத்தா இருக்குது, நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்படும். அதே போல இன்றைக்கு காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் தலைமையிலான மத்திய அரசாங்கம் அந்நிய முதலீட்டை ஊக்குவிச்சது. இதனால் சிறு சிறு வணிகர்கள் பாதிக்கப்பட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் பழைய முறையை நடைமுறைப்படுத்தப்படும். அதே போல இன்றைக்கு திரு கருணாநிதி இட்ட வேடமிட்டு தமிழ்நாட்டில் எதிர்ப்பையும் டெல்லியில் இன்றைய காங்கிரஸ் கட்சியோடு கை சேர்ந்து பாராளுமன்றத்தில் அந்நிய முதலீடு வருவதற்கு ஆதரவளித்தவர். இன்றைக்கு சிறு வணிகர்கள் அழிகின்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. கோவையில் அந்நிய முதலீட்டை ஆதரித்து லூலு மால் போன்ற நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில் லூலு மால் துவங்க வேலை நடப்பதாக தெரிகிறது. இதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தால் சிறு தொழில் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு இன்றைக்கு இந்தியா நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிச்சிருக்குது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி வந்தாலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். இங்கே வரி தந்த பேர் படிக்க முடியல, மழை வந்துடுது, மன்னிக்க வேண்டும். இங்கே வரி தந்து சிறப்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதே போல கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர் நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் பத்திரிகையாளர் உடன்பிறப்புகளுக்கும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறுங்கள். இன்றைக்கு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே இன்றைக்கு வரி உயர்வு, கடைக்கு 100% வரி உயர்வு, 150% கடைக்கு வரி உயர்வு, வீட்டுக்கு 100% வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்ந்தாச்சு, குப்பைக்கு வரி போட்டாங்க, மின் கட்டணம் 57% 60% உயர்ந்து விட்டது. இப்படி விலைவாசி உயர்ந்து போயிட்டது, உணவுப் பொருள் விலை உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் சரி செய்ய ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். ஆண்டுக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு மாதம் 2,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு இன்றைக்கு வங்கியில் வைக்கப்படும். எல்லா விலை இல்லாம அனைத்து குடும்ப அட்டைக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும்.
நிறைய இருக்குது. 297 அறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என்று சொல்லி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.